கோட்டையை ஐனர்கள் சோழர் வசம் ஒப்படைப்பார்கள். கோட்டையை தக்க வைக்க எனக்கு 20,000 சோழ வீரர்கள் வேண்டும். கோட்டை ஒரு ஆண்டில் விடும். 100 மாண்டு மன்னிய வேறு நெடியோனே, நின்னை சுட்டி உரித்திருக்கும் உலகிலே அவிழ்ந்து வந்த கான். நூல் யாது? எயினர்கள் ஆவும் கலக்க நெறியுற்றனர். ஓதார் கொற்றவை மன்ன இறக்கும். யாருங்கு செய்வோம்? ஐனர்கள் ஆடோர் கொற்றவையை மண்ணுதல் இறக்க. கங்கில் குறிலன்று. ஐனர்கள் ஆடோர ஓதோர் கொற்றவையை புலனுற்று நரக்காவிட இருக்கும். ஈரல் பின் களத்தை அமைத்திடு. வீரசே மரபில் இன்சூலில் அவிழ்ந்த கொதி ஏயினத் துவைக்கும் பாண்டியர்கள் சிரங்கொய்ய முற்றார். அவன் மரபில் உகழும் எயினர்கள் நின் சிரம் உறுத்து நின் சேயோன் சிரம் ஏமத்தெளிகள். ஓர் புடையல் வீழும் பாணியில் காவின் நளி அனலால் காலை கண்டி சதகம் வானொலி அவிழ்ந்தது. கான்ற வானொலி தரணியை தடித்தது. பல்லாண்டு அழன்ற ஞாலம் கருகி ஓங்கி மை காலையாகி எல்லை முழுத்தது. மாதிரம் மையானது, பல்வாணிகள் வார்மையானது. உலவும் புனமுகில் உகழும் முகி புனல் யாவும் நிலைத்த யாழியன யாவும் நிலைத்தது. ஏன சூழ்கள் யாவும் வாட யாவையும் தாளந்து தென்னவன் நிலைத்தான். அனலுற்ற கா எல்லுனை நமுக்க நினை மறுத்தால் நீ தொழும் புள்ளும் புனலும் நினை விழுங்கும் என விழுந்தாள். பின் ஓர் புடையல் காணியில் எள் காண்றது. தடுப்புடைத்த போது எல் கூர்கள் இரும்பையுற்ற யாவையும் ஒடித்தது. இரும்பையுற்ற ஆழி சுழலாய் மாறி தென்னவன் தரணியும் சூளையும் உண்டது. தன் ஏரை புறக்க தன் சூளை துறந்த தென்னவன் ஊங்கனோர்கள் காவை நேவுற்றனர். நேவுற்ற கா கடல் சுழலை சிரைத்தாள். தென்புலத்தோர் ஏர் ஓங்கி மண்ணும் பல் ஏர்களாக சிறுவன கொடிந்து மாதிரத்தை கோலும். தன் சுயம் அயர்த்து தமை எதிரெதிர் சிறவொளியால் தடிந்து கொள்ளும். நெறி அதுவே என்று பேதை நுவழ்ந்து கறந்தான். அன்று தொட்டு தென்னவன் ஏர் பல்லாக அழுங்கியது. பற்பல் ஆரமர்களும் கழன்றன. பற்பல் ஆவி அரும்புகள் அற்றாலும் மன்னா தென்னவர் புறக்கம் நம் ஆவியோடு வள்ளுயரும். இனி உகழும் செருவிலும் சூழ்புறக்க தென்புலத்தாரை அணங்கி இக்காவினை எதிர் ஊசிக்கு ஈகுவோ.
அமரிடையில் காவினை நிறுவு புகமி மூர்க்கி அணங்கி ஐமதி ஐமுகி காளி முத்திருவேணி தென்முக நம்பினி ஐகாரி அரமி உருவிலி இக்காவினை தாங்கு இம்மரவில் சேக்கு என் திக்கிலும் எயினை ஏமத்து நில் எயினத் தொழுதுக்கு நின் உறவினை வீசு எவர் எயினை உற்றலினும் அவர் ஓதி சிரம் கொய் இனை ஓதுகிறேன் இக்காவினை தாங்கி மாத்திரி உளமிகி வானரசி வேளாவி அமரிடையே காவினை நிறுவு கொற்றவை பெற்ற பிறங்கடையே மாத்திரை ஏமும் நின் வேலும் தானையும் இவ்வினர்களுக்கு இறக்கும் நின் மச்ச ஒலியால் புறங்காலத்தை புறத்த ஏமலி சேயனே காவினை தாங்கி சேக்கு எயினர்களை ஏமத்து நில் இனை ஓதுகிறேன் அமரிடையில் காவினை சேங்கு ஏனர்களை ஏமசை தம் நரக்காவினை தாங்கி இதழ் சிவ காவில் வந்து சேக்கு என் கொதி சிரத்தை தாங்கு காவை பணுவல் புரி செவிசை ஏயினச்சம்மல் கொற்றவையிடம் சதகத்தை தன் முழங்கால் தரணிபட பிச்சைகள் பின் செவிய கொற்றவை காவினை துறந்து செல் இந்நரனை உன்னிடன் செவிய மரவனிவன் மரச்சூழிவன் மரக்குருதிவன் பிறங்கடையை பின்னலற்றதாக்கு ஏயினர்களை ஏவச் செய் தன் நரக்காவினை தாங்கி இதழ் சிவ நின் குதிசிரத்தை தாங்கு தன் நரக்காவினை தாங்கி இதழ் சிவ நின் கொதிசிரத்தை தாங்கு ஈர் சாமத்திற்குள் சோழர் புலத்தில் சோழர்களுடன் வளாவி இறக்கும் உம்மர் தாளோற்றி வையின் தொழுதி சேர்க்கும் சோற்று வைகளுக்குள் ஐயர் சேர்க்கிருப்போம் யாரும் காலமும் புலமும் சமநோக்கில் சேர்க்கக்கூடாது காணி கூறாக வெவ்வேறு புலத்தில் சமவெளி மாத்திரைக்குள் சேர்க்க இறக்கும் வையின் எவ்விடம் எக்காலம் எங்கனம் கூட இறக்க வேண்டும் என்ற நுவலை தம் கிழமையிடமிருந்து உகழும் இவ்வாறமர் செவியற்றதாக காண்டலாம் எத்தும் சில் எய்னாதி கூட அறையலாது இச்சமரைனம் பூக்கோளிடையில் அவர் பிறங்கடையின் உறுத்து அம்மவர் நம்மவர் போல் வேட்டுவராக இயலாவிவார்